அவர் சினிமா நடிச்சதெல்லாம் வேற, இது நிஜம். எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல கார் தரதே வந்து ஒரு தேவையான விஷயம் தான். அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது மக்களுடைய ப்ராப்ளம். விஜய் பத்தி மேல கெட்டா பேசுறாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. மக்களுக்கு நலன் திட்டங்கள் செய்வார்னு எதிர்பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த திட்டங்கள் எதுவுமே அமையல. எம்எல்ஏக்கு நடந்து போட்டோமாமா, அவர் நடந்து வர்றாருல. இப்போ எம்எல்ஏ நாடகட்டும், அவருக்கு நான் காரு. இன்னும் அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே காப்பாத்தல மக்களுக்கு. எல்லாரும் பைசா கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ செஞ்சாங்க. அவர் எதுவுமே செய்யல. ஒரு ரூபாய் இல்லாமல் அவருக்கு நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படியாவது அவங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை நான் தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தாங்க. அப்போ தெரியாதா என்கிட்ட கார்டு இல்லை, நான் போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு தெரியாதா? இந்த மக்களுக்கு அறிவு இல்லை, போட்டு வர வச்சிட்டாங்கன்றாங்க. அது கேட்க சொல்ல எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ நான் என்னுடைய வரி பணத்தில் அவர் வாங்கலான்றது வந்து எப்படி அது ஒத்துக்க முடியுமா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளோட முடிவை சொல்ல வேண்டியது. விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் மற்றும் மந்த்லி அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ண போறதா நம்மளுடைய முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எம்எல்ஏகளுக்கு இப்போ இந்த வசதி தேவையா? இது குறித்த கேள்விகளை நம்ம மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சிஎம் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏகளுக்கு எல்லாருக்குமே வந்து கார் கொடுத்துட்டா பேசியிருக்காங்க. தேவைன்னு உங்களுக்கு தோணுதா, தேவையில்லைன்னு தோணுதா? பர்சனலாக கேட்டா வேண்டாம் தான் நினைப்பேன். தேவையில்லை தான். நம்ம பணம் தான் வேஸ்ட்டாக போகுது. அவங்களும் சம்பாதிக்காதக்கிறாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்களா? கிடையாது இல்லை. அவங்களுக்கு ஒரு சம்பளம், அதுக்கு ஒரு பிஏ, அதுக்கு ஒரு பெட்ரோலு. சிஎம் சொன்னது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக அது மாதிரி சொல்லியிருக்கலாம். எல்லா எம்எல்ஏ எல்லாமே கார் இல்லாமல் எம்எல்ஏ இல்லை மேடம். ஒரு சில எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க புது எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கார் கொடுக்கலாம். இது பட்ஜெட்டில் எப்படி வரும்னு தெரில. மக்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குங்க. தேவையில்லாதனமா அதுக்கு பதிலாக எவ்வளோ ஏழைங்க இருக்குது, அவங்களுக்குலாம் அவர் செய்யலாமே. சிஎம் விஜய் சாருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டது ஏழைங்களுக்காக தான். தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் வந்து பல கோடி செலவு பண்ணி தானே ஜெயிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட இல்லை கார் இல்லாமல் இருக்குமா, வீடு இல்லாமல் இருக்குமா, இல்லை வாகன டிரைவருங்களுக்கு இல்லாமல் இருக்குமா, இல்லை பெட்ரோல் போட தான் காசு இல்லாமல் இருக்குமா? எல்லாம் இருக்க தானே செய்யும். கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி இருந்ததுன்னா யாரும் ஊழல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நமக்கு மழைலாம் வரும். கரெக்டா? மழைலாம் வரும், நிறைய சேதம் நடக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கெல்லாம் காசுக்கு எங்க போவாங்க? அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசியல் இவங்க கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி காசு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்க தான். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க பர்சனலா வாங்கி கொடுக்குறீங்களா? ஃபைன், அது உங்க காசு, நீங்க யாருக்குனாலும் வாங்கி கொடுத்துக்கோங்க. எதுக்கு கவர்மெண்ட் காசு, ஏன் மக்கள் காசை கை வைக்கணும் அப்படின்றதே என் பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நான் ஓட்டு போட்டிருக்கேன், கேட்கறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. நானும் வந்துட்டு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடல. பர்சனலா இவங்க வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பண்ணுவாங்க அப்படின்னு தான். அதுக்காண்டி உங்க 100% பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டும் பண்ணல. பட் ஸ்டில் அவங்க பண்ற தப்ப வந்து என்னால கேள்வி கேட்க முடியும். இல்ல, நீங்க பண்றது வந்து வேண்டாம், இது வந்து நீங்க இந்த காசை வந்துட்டு மக்கள் யாருக்காவது பண்றீங்களா? சரி, ஓகே, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவியா போயிடும். இப்போ நீங்க பண்றேன் அப்படின்னு முடிவெடுத்த விஷயம் என்னமோ நல்லது. ஏன்னா நீங்க உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பண்றீங்க. ஆனா நீங்க உங்க காசுல பண்ணிக்கோங்க. மக்கள் காசுக்கோ இல்லை மக்களுக்கு தேவைப்படுற காசுலயோ கை வைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு வீண் செலவு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ நாட்டில் நமக்கு பிரச்சனை இருக்குது, விவசாய பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது. நம்ம இதே நம்ம இப்போ விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இந்த பணத்தை நம்ம வந்து அதில் போய் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும்ல. எங்களை காப்பாற்றணும்ல அவரு. எம்எல்ஏ இப்போ ரொம்ப முக்கியமா அவருக்கு. இந்த 5 வருஷம் அவர் ஆளணும் நாங்க ஆசைப்படுறோம். அவர் இப்பவே அவரை பத்தி அரசியல் பசங்கெல்லாம் கேள்விப்படுறோம். வருது பிரச்சனை. நாங்க அவர் ஆளணும், கடைசி வரைக்கும் அந்த நாட்டை அவர்கிட்ட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா அந்த நாடு அவரை தான் காப்பாத்தி கொடுக்கணும். இந்த நாட்டையும் அவர் தான் காப்பாத்தி கொடுக்கணும். மக்களும் அவர் தான் காப்பாற்றணும். அவர் சினிமா நடிச்சதெல்லாம் வேற, இது நிஜம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்துக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் மக்களுக்கோசம் அவர் செய்யணும். எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல கார் தரதே வந்து ஒரு தேவையான விஷயம் தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அவங்க சம்பளத்திலே ஒரு எக்ஸ்பென்சஸும் வந்துடும். ஸோ ஏற்கனவே இருக்கு 25,000 தராங்கல்ல அவங்களோட டிரைவருக்கு. டிரைவரே தேவையில்லை முதல்ல. ஸோ ஜஸ்ட் அவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சு வந்துக்கலாம். கவர்மெண்ட் வந்து எம்எல்ஏக்கு சேலரி கொடுக்க தான் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எம்எல்ஏ இருக்கிறவங்க வந்துட்டு ஒன்றும் அந்தளவுக்கு யாரவங்களும் கிடையாது. அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறப்போ
அவங்க வந்துட்டு கார்ல வந்து வந்து லக்ஸூரியஸ்னஸ் காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆரம்பிக்கும் போதே கஜானா காலி அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இப்ப எம்எல்ஏ கொடுக்க மட்டும் எப்படி அவங்களுக்கு வந்து இது இருக்குன்னு தெரியாது. அதான் சொல்லல, மக்கள் இன்னும் எவ்வளவு கஜனா காலிதான் இருக்கு. இன்னும் விவசாயம் தண்ணி இல்ல. விவசாயிகள் அந்த காவேரி தண்ணி வரல இன்னும். அதெல்லாம் விவசாயி கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு 1250 ரூபா வாங்கின அரிசி மூட்டை வந்து 1750 ரூபா கொடுத்தாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கார் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் கார் போய் சேருது. இதுதான் என்னுடைய கருத்தா தெரியுது. மக்கள் பணம் வீணாகுது. மக்களுக்கு நலன் திட்டங்கள் செய்வார்னு எதிர்பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த திட்டங்கள் எதுவுமே அமையல. நம்ம காசு எடுத்து நம்ம கொடுக்கணுன்றது கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் இப்போ அவரு 2500 ரூபாய் அனுப்புறேன்னு சொன்னாரு. அதுவும் அனுப்பல யாருக்குமே. அந்த வர காசு அந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்குலாம் வரவே கிடையாது. எங்களுக்குலாம் எல்லாரும் பைசா கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ செஞ்சாங்க. அவர் எதுவுமே செய்யல. 1 ரூபாய் இல்லாம அவருக்கு நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எம்எல்ஏடைய வேலை என்ன? அவங்க வேலை செய்ய போறாங்க. அவங்களுக்கு மாசம் சம்பளம் வரப்போகுது. 1 லேக் வருமா, 1.5 லேக்ஸ் வருமா? ஆனா மத்தவங்களுக்குலாம் என்ன கத்தாது. இது அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டா போல. இதுவே கவர்மெண்ட் பணம் தான். நம்ம வரி பணம் தான். ஸோ இதெல்லாம் வேணாம் தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் கொடுக்க தான் நான் சொல்லுவேன். மக்களோட குறைய கேட்க தான் போயிருக்காங்க. லிட்டரலா அது அவங்களுடைய வேலை. அவங்க அதை தான் பண்ணணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க உள்ள வச்சாங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் கொடுக்கலன்னா அது ஏதாவது நினைப்பாங்கன்றாங்கல்ல. சில பேருக்கு இல்ல, சில பேருக்கு இருக்குன்றவங்களுக்கு எதுக்கடா உனக்கு திரும்ப அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு நீ பண்றியா? அது தப்பாலாம் ஒண்ணும் முடிவு போறது இல்ல பர்சனலா. ஏன்னா உங்களுக்கு இல்ல, நீங்க பண்றீங்க. அது ஏதோ ஒரு விதத்துல உதவியா மட்டும்தான் போகும். அது எந்த விதத்துலயும் அவங்க இப்படி நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லாதது. அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது மக்களுடைய ப்ராப்ளம். அது தெரிஞ்சுதான் உள்ள வந்தாங்க. கார் இருக்கு இல்லன்னு லைக் அவங்களுக்கு தெரியாதா? இல்லன்னு தெரிஞ்சுதானே உள்ள வந்தாங்க. நான் எப்படியாவது அவங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை நான் தீத்துருவேன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தாங்க. அப்ப தெரியாதா என்கிட்ட கார் இல்ல, நான் போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு தெரியாதா? தெரிஞ்சுதானே வந்தாங்க. அப்புறம் மத்தவங்க இப்படி மத்தவங்களுக்கு இருக்கிறவனுக்கும் சேர்த்து கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஒரு கிரைட்டீரியா வச்சு ஆக்சுவலா எம்எல்ஏஸோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் அவங்க வந்துட்டு அந்த கட்சிக்குள்ளேயே அவங்க வந்து முதல்ல தொண்டர் லெவல்ல இருந்தே வந்து எடுக்கிறது. கொஞ்சம் அந்த கிரைட்டீரியாலாம் பார்த்து அவங்களுடைய என்ன மாதிரி அவங்க வந்து ப்ராட்டப் எப்படி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களுடைய இன்கமிங்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த கிரைட்டீரியா லெவல்ல அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குற டைம்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு இது வந்து அடிஷனல் எக்ஸ்பென்ஸா கூட இருக்கலாம். அந்த இதை வந்துட்டு அவங்க வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது நல்லதா வந்து யோசிச்சு பண்ணலாம் அப்படின்றது என்னோட. சில பேர்ட்ட இல்லாதனால அவங்க போய் பார்க்க முடியாம இருக்க தொகுதி மக்கள் அதனால கார் வாங்கி கொடுத்து வசதியாக போய் பார்க்கறதாக சொல்லியிருக்காங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுத்தமா தேவையில்லை. தேவையில்லை. யாரு சாதாரண கவுன்சிலர் பிஎம்டபிள்யூ வச்சுக்கிறா, பென்ஸ் கார் வச்சுக்கிறாங்க. அப்ப எம்எல்ஏ எந்த கார் வச்சிருப்பாங்க? அவங்க எல்லாம் இல்லாதையா இருப்பாங்க. எம்எல்ஏக்கு நடந்து போட்டோமாம்மா. அவர் நடந்து வர்றாருல. இப்போ எம்எல்ஏ நடக்கட்டும். அவருக்கு நான் காரு இன்னும் அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே காப்பாத்தல மக்களுக்கு. சரி இப்பதானே வந்திருக்கிறாரு, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி செய்வார் பார்த்தேன். அவரே ஒரு சிஎம் நடந்து வராரு. அப்ப எம்எல்ஏ நடந்து வரத்துக்குண்ணா அவர் நடந்து வரலாமே. அவருக்கு கார் கொடுக்குறேன்னா எப்படி? அது ஏன் அவங்க சொந்த கார்ல வரக்கூடாதா? ஏன் கவர்மெண்ட் கார் கொடுக்கணும்? இந்த மாதிரி தேவையை அந்த கட்சி தான் பூர்த்தி செய்யணுமே தவிர மக்கள் வரி பணத்துல எப்படி செய்ய முடியும்? இப்ப நான் என்னுடைய வரி பணத்துல அவர் வாங்கலான்றது எப்படி அது ஒத்துக்க முடியுமா? அவங்க விஜய் தம்பி தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே வாங்கி, புரியுதுங்களா? இது தேவையில்ல. சட்டசபையில் என்ன பேசுறாங்கன்னா, ஏன் விஜயை பத்தி மேல கெட்டா பேசுறாங்க. மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்க பார்க்கணும் தான் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி கார் கொடுத்தா தான் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்றது, அத்தியாவசியமானது கிடையாது. இதெல்லாம் உங்கள்கிட்ட வண்டி இருக்கு, அப்படியும் உங்கள்கிட்ட யாருக்குன்னு சொத்து அதிகமா இருக்கு. அது தான் எம்எல்ஏ ஆனீங்க. நீங்க டைரக்டா யாரும் எம்எல்ஏ ஆகல. ஸோ அதனால என்னன்னா இது தரது வேஸ்ட் தான். நிதி பற்றாக்குறைன்றாங்க. இந்த நிதி பற்றாக்குறை இருக்கிறதுல நீங்க இந்த மாதிரி 75,000 கொடுக்குறீங்கன்றது என்ன சொல்றது, நீங்க சொல்றதுக்கு நீங்களே கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல. இது ஒரு மக்களா உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளோட பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க வரி பணமா வாங்கி. அது உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இப்போ எதுவும் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணி ஓட்டு அளிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம ஏத்துட்டு தான் போனோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளோட முடிவை சொல்ல வேண்டியது. மக்களுக்கு அறிவு இல்ல, போட்டு வர வச்சிட்டாங்கன்றாங்க. அது கேட்க சொல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு நம்பி கூட நாங்க அவரை வர வச்சுட்டு இப்போ அதே வாய் ஓட்டு முட்டாள்தனமா ஓட்டை போட்டு வர வச்சிட்டாங்கன்னு சொல்ல அந்த சொன்னவங்க வாய் அவர் மூட வைக்கணும். அதுதான் நாங்க நம்பிக்கை வச்சுக்கிறோம் அவர் மேல. ஒரு இடத்துல இத்தனை வருஷமா வேலை செய்யறோம், ஒரு பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, வேலை வாங்குறாங்களா கண்டி எங்களோட எதிர்பார்ப்பு எங்களால கேட்க முடியல. அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டுனுக்குறோம். எங்க கோரிக்கை அவர் எடுத்து பார்க்கணும், எங்களுக்கும் எல்லாம் செய்யணும், எங்களுக்குள்ள எல்லா மக்களுக்கும் சேரணும். அவர் சொன்னதுக்கு மேல செஞ்சாருன்னா விஜய்க்கு தான் இந்த அரசாங்கமே அந்த ஆட்சி அவரே நீடிச்சு உக்காரணும்.
எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா உட்காந்து ஆண்டாங்களோ பல மடங்கு அவரை உட்காரணும். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.